வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண மீனவர்கள் மனிதர்கள் இல்லையா? பேரிடர் நிவாரணத்தில் புறக்கணிப்பு ஏன்? வடமாகாண மீனவர் சமூகம் ஆழ்ந்த கவலை. வீடு துப்புரவு செய்வதற்கான கொடுப்பனவு வழங்கலில் கிராம சேவகர் ஓர வஞ்சனை. பேரிடர் மீட்சி நிதியத்திற்கு 1893 மில்லியன் ரூபாய் வழங்கியுள்ள மக்கள். இலங்கை வியட்நாம் இடையில் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த பல ஒப்பந்தங்கள். சிங்கள குடியேற்றங்கள் அதிகரிப்பால் வவுனியா வடக்கில் மட்டும் 23 பாடசாலைகளுக்கு பூட்டு. இழுவைமடி படகுகளை உடன் கட்டுப்படுத்துங்கள். மோடிக்கு கடத்தொழில் இணையத்தினர் மகஜர். அனர்த்தத்தினால் காணாமல் போன 203 பேருக்கு இறப்பு பதிவு சான்றிதழ்கள் வழங்க முடிவு. வடக்கின் கூட்டுறவுத்துறையை கட்டி எழுப்ப அரசு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றது. ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு. ஊழலற்ற அரச நிர்வாகத்தால் உலக நாடுகள் உதவிக்கரம். சந்திரிகாவின் செயற்பாடு ஒரு எடுத்துக்காட்டு. இறுதிப் போரின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அரசை கோரும் நாமல். யாழ் உயர்தர பாதுகாப்பு வலய காணி விடுவிப்பு வெளியான தகவல். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 19 பேருக்கு விளக்கமறியல். தொடர்வன விரிவான செய்திகள். நித்வா சூறாவளியால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போன 203 பேருக்கு இறப்பு பதிவு சான்றிதழ்களை வழங்க பதிவாளர் நாயகம் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. கடந்த 2ஆம் திகதி அரசாங்கம் வெளியிட்டுள்ள சிறப்பு வர்த்தமானி அறிவித்தலின்படி திடீர் பேரிடர் நிலை காரணமாக காணாமல் போன ஒருவருக்கு 2 வாரங்களுக்கு பிறகு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு இறப்பு பதிவு சான்றிதழ் வழங்கப்படும் என்று திணைக்களத்தின் பதிவாளர் நாயகம் தசிதே ஜல்பின் தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த பேரிடர் சூழ்நிலை காரணமாக தற்போது காணாமல் போன 203 பேருக்கு அரசு வழங்கும் இழப்பீட்டுத் தொகையை விரைவாக பெறும் நோக்கில் இந்த சான்றிதழ்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான தேவையான சட்ட விதிகள் ஏற்கனவே செயற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த பேரிடர் காரணமாக ஒரு நபர், உறவினர் அல்லது நண்பர் காணாமல் போயுள்ளதாக சம்பந்தப்பட்ட பகுதியின் கிராம அலுவலர் உறுதிப்படுத்தினால் மாவட்ட துணை பதிவாளருக்கு இறப்பு பதிவு சான்றிதழ்களை வழங்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பேரிடர் காரணமாக இறந்ததாக அடையாளம் காணப்பட்ட 611 பேரில் 126 பேருக்கு இறப்பு பதிவு சான்றிதழ்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் சஜிதேவி ஜல்பின் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையினால் வானிலை அறிவிப்பு மையம் மீனவர்களை தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கிறார்கள். கடந்த பல நாட்களாக மீனவர்கள் கடத்தொழிலுக்கு செல்லவில்லை. அவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் சிந்தித்து இருக்கிறதா என வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணையம் கேள்வி எழுப்பியுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது கடத்தொழிலாளர் பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் புயல் மற்றும் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருபுறம் இருக்க, தொடர்ந்தும் வடபகுதி கடத்தொழிலாளர்கள் புதுச்சேரி மற்றும் தமிழக இழுவைமடி கடத்தொழிலாளர்களால் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 4-5 தினங்களுக்குள் முல்லைத்தீவு, மன்னார், தீவகம், காரநகர் போன்ற பகுதிகளில் பல லட்சம் ரூபாய் சொத்துக்கள், வலைகள், உபகரணங்கள் அளிக்கப்பட்டதற்கு அப்பால் கடல் வளமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சென்றால் 2026ஆம் ஆண்டில் நாம் கடத்தொழிலில் ஈடுபடுவோமா என்பது எமது கேள்வி. இது தொடர்பில் இலங்கை இந்திய அரசுகள் ராஜதந்திர ரீதியில் செயற்பட்டு நிரந்தர தீர்வை வலியுறுத்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கையில் உள்ள 225 பாராளுமன்ற உறுப்பினர்களில் நம்பிக்கை வைத்து இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கவில்லை. ஜனாதிபதியை நம்பியே நாம் இந்த கோரிக்கையை விடுக்கின்றோம். இந்தியா அழுத்தத்தின் போது இலங்கைக்கு உதவி செய்தது. ஆனால் உதவி வேறு, வாழ்வாதாரம் வேறு. தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பல கடிதம் எழுதியும் வடக்கு கடத்தொழிலாளர்களுக்கு செவிசாய்க்காத முதலமைச்சராக தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் காணப்படுகின்றார். இது எமக்கு கவலை அளிக்கின்றது. தமிழ்நாடு, புதுச்சேரி மாநில மீனவர்கள், வடக்கு மீனவர் சமூகம் உங்களை கேட்பது இலங்கை கடல் எல்லைக்குள் வந்து முறையற்ற சட்ட விரோத தொழிலை செய்யாதீர்கள் என்று உங்களை கேட்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டனர். நான் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இணையத்தின் நிர்வாக உறுப்பினரும் முல்லைத்தீவு மாவட்ட தலைவருமாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவற்றில் இப்போ திவா புயலினால் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு ஒரு வறுமைக்கோட்டுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த நிலையிலும் கூட இருந்தும் எனது மாவட்டத்திலிருந்து
குறிப்பாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னம் தொழிலை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் தொழில் செய்யலாத நிலைமைக்கு இந்தியன் ரோலர்கள் அதிகரித்து காணப்பட்டிருக்க தொழில் செய்தவர்களின் வலைகளையும் வெட்டி சென்றுள்ளார்கள். அது தொடர்பாக எமது கடத்தொழில் அமைச்சருக்கு தெரியப்படுத்தியும் கடத்தொழில் அமைச்சரின் செயலாளருக்கு தெரியப்படுத்தியும் அவர்கள் ஒரு முடிவும் சொல்லவில்லை. கடைசியாக நேற்று இரவு நான் செயலாளரிடம் தொடர்பு கொண்டபோது அவர் எனக்கு ஒரு வாக்குறுதியை தந்துக்கிறார். ஒரு கிழமை பொறுங்கள், தாங்கள் முற்றுங்க. இது எங்களுக்கு பழகி போச்சு. அவங்க சொல்கிற பதில் எங்களுக்கு சீக்கட்டே போச்சு. அதனால் எங்களது ஜனாதிபதிக்கு நாங்கள் முக்கியமான ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். இனியாவது இந்த இந்தியன் ரோலர் படகுகளை முற்றுமுழுதாக இங்கே தொழிலுக்கு வராமல் இடைநிறுத்தி தருமாறும். அதாவது தற்சமயம் இப்போ தொழிலுக்கு போனால் இந்தியன் ரோலருக்கு பக்கத்திலே ஸ்ரீலங்கா நேவி நிற்கின்றது. அவர்கள் தொழிலாளி வந்து சொல்கிறார்கள், இலங்கை நேவி பாதுகாப்பு கொடுத்து தான் அவர்கள் தொழில் செய்கிறான் நிலப்பாடு எங்களுக்கு முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை முதல் முக்கியமாக ஜனாதிபதி கவனத்தில் எடுக்க வேண்டும். அதை எடுத்து அதாவது அவர்கள் வந்து கடற்படையினருக்கு அனுமதி வழங்கினாத்தான் அவைகள் செய்யலாம் என்று எங்களுடைய கருத்தொன்று இருக்கிறது. அவர் அந்த அனுமதியை நேவிக்கு கொடுத்து உடனடியாக அதை கைது செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, மற்றது வந்து எமது வடமாகாணம் பூராக, நான் முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரிச்சிருந்தேன், வடமாகாணம் பூராக இதே நிலைப்பாடு தான் இந்தியன் ரோலர்களால் இருக்கின்றது என்பதே எனது கருத்தாக சொல்லி முடிக்கின்றேன். நன்றி. ராசதுரை சந்திரமௌலிசன். நான் கிளிநொச்சி மாவட்ட இணையத்தின் உறுப்பினராக இருக்கிறேன். குறிப்பாக நாங்கள் இதில் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னென்றால், உண்மையிலே நாங்கள் இப்போ 15 வருடம் கடந்த நிலையிலையும் இப்படி பல ஊடக சந்திப்புகளையும் பல போராட்டங்களையும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறோமே தவிர இதுக்கான ஒரு தீர்வு இதுவரையும் எட்டப்படவில்லை. காரணம் என்னென்றால், உண்மையிலே இலங்கை நாட்டுக்குரிய அரச தலைவரும் இந்தியா நாட்டுக்குரிய அரச தலைவருமாக இரு நாட்டுகளுக்கான தலைவர்கள் இருந்தும் சட்டமன்றது உண்மையிலே சட்டமன்ற கோட்பாட்டுக்குள்ளே இதுகளை வரையறுத்தும், ஆனால் சட்டம் இருக்கக்கூடியதாக தொடர்ச்சியாக சட்டவிரோத தொழில் சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதாக பார்க்கல. எங்கட தொழிலாளர் சொல்கிற விடயம் என்னென்னா, இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலே இந்த சட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இரு நாட்டு கடற்படைகள் இருந்தும் இரு நாட்டு தலைவர்கள் இருந்தும் இது நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களையும் இப்படி ஊடக வாயிலாகவும் தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகிறோம். இதுக்கு எந்த காலத்தில் தீர்வு வருமென்றதை நாங்கள் ஐயப்பட வேண்டிய நிலைக்கு நாங்கள் இந்த கடற்தொழில் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற விடயத்தை தெரிவித்து கொண்டு, உண்மையிலே இரு நாட்டு தலைவர்களும் இதில் கவனம் செலுத்தினால் சட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் என்றதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான வர்த்தகம் தொடர்பான 3வது துணைக்குழுவின் 3வது அமர்வு கொழும்பில் நடைபெற்ற நிலையில் வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளுக்கும் இடையில் பல ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டுள்ளன. வர்த்தகம், உணவு பாதுகாப்பு, கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலாளர் KN விமலேந்திர ராஜா மற்றும் வியட்நாமின் தொழில் மற்றும் வர்த்தக துணை அமைச்சர் திருமதி பாந்திதான் ஆகியோரின் இணை தலைமையில் நடைபெற்ற துணைக்குழு அமர்வில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு, முதலீடு, விமான போக்குவரத்து, துறைமுக மேம்பாடு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஆயுர்வேத துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தான ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டன. வடக்கின் கூட்டுறவுத்துறை 1970 தொடக்கம் 1980 கால பகுதிகளில் எவ்வாறு கோலோச்சியதோ அதே போன்று மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதில் தற்போதைய அரசாங்கம் மிகுந்த அர்ப்பணிப்புடனும் உள்ள சுக்தியுடனும் செயற்பட்டு வருகின்றது. இவ்வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு எமது கூட்டுறவு அமைப்புகள் தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி தொடர்பான விசேட கூட்டம் ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு காலப்பகுதியில்
நான் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலராக பணியாற்றிய போது கூட்டுறவுத்துறையை பலப்படுத்த வேண்டுமென்ற நோக்கில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தேன். குறிப்பாக மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெருமளவு நிதி ஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்து சங்கங்களை வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்தேன். ஆனால் என் துறையை வளர்க்க வேண்டுமென நான் அதிகம் அக்கறை காட்டினேனோ அத்துறையை சார்ந்தவர்களின் செயற்பாடுகள் இவர்களுக்கு இனி உதவிகளை பெற்றுக் கொடுக்க கூடாது என நான் எண்ணும் அளவுக்கு என்னை விரக்தி நிலைக்கு தள்ளியது. ஏதாவது விடயத்துக்கு பொறுப்பாக கையெழுத்திட்டால் தமது ஓய்வூதியம் பறிபோய்விடும் என காரணங்களை கூறிக்கொண்டு மக்களுக்கான அவசியமான திட்டங்களை மேற்கொள்ளாது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் தட்டி கழிக்கின்றனர். நாம் நேர்மையாக செயற்பட்டால் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அவ்வாறு பொறுப்பெடுக்க முடியாவிட்டால் அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு செல்ல வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். சட்டங்கள் இப்படி ஒரு பாசிட்டிவாக மாறணும், உங்களோட செய்யலாம்ன்றது மாறணும். நல்லது நாங்கள் கடைசி வந்தாலும் முன்னேறலாம். நாங்கள் அதை இந்த காலத்திற்காக மாற்றணும். இப்போ உண்மையில இந்த அன்றைக்கும் அந்த அமைச்சர்கிட்ட கூட்டதே அவர் சரியான ஒரு ஆர்வமாக இருக்கிறேன்னா இதை கட்டாயம் இந்த கூட்டுறவுத்துறையை மேம்படுத்தணும். அதுக்கு என்னென்ன ஆலோசனை கேட்கிறேன். நாங்கள் வாட சந்தர்ப்பங்களை நாங்கள் சரியான உத்தவம்னா நாங்கள் மக்களுக்கு செய்கிற துரோகம் நாங்கள் அந்த இதில் நாங்கள் சரியான முறையில் நாங்கள் வழிபடுத்த இல்லையா நாங்கள் மக்களை செய்கிற துரோகம் அதை நாங்கள் மாற்றணும். உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல நிர்வாகமாக வரணும், ஒரு பாசிட்டிவாக வரணும். மற்றது என்ன மாதிரியான நேரான சேவைகளை இனிஷியேட் பண்ணணும். இப்போ உண்மையில நான் டாக்டர் அகிலங்காராக அவர் ஒரு உடனடியாக எங்களோட கிட்டத்தட்ட 10 வருஷமா இருக்கிற வடமாகாணத்தை ஒரு முன்மாதிரியாக தான் பார்க்கிறோம் கூட்டுறவுத்துறைக்கு வரலாறு இருந்து. ஆனா அங்குள்ள எவ்வளோ குறைபாடு இருக்கின்றது எங்களுக்கும் தெரியும். அப்ப அதையும் நாங்கள் நிவர்த்தி செய்யணும். இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த போறோம் என்ற விடயங்களையும் இன்றைக்கு நாங்கள் ஆராயலாம். உதாரணமா உங்களுக்கு தெரியும், இப்ப ஜனாதிபதி கூட கூறியிருக்கிறார், இலங்கையில 3 முக்கியமான துறைகள் இருக்கிறது. அரசத்துறை, தனியார் துறை, கூட்டுறவுத்துறை. கூட்டுறவுத்துறை அரசு துறை இல்லை. நாங்கள் தான் சுயாதீனமா எங்களோட மக்களோட தேவையை முன்கொண்டு போறதுதான் கூட்டுறவுத்துறை. ஊழலற்ற அரச நிர்வாகத்தை அமல்படுத்தி உள்ளதால் தான் உலக நாடுகள் அனைத்தும் ஜனாதிபதி மீது நம்பிக்கை கொண்டு உதவிக்கரம் நீட்டியுள்ளன. நெருக்கடியான நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 25 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரது செயற்பாடு ஏனையவர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கேகாலை பகுதியில் சேதமடைந்த வீதிகள் மற்றும் பாலங்களை புனரமைக்கும் பணிகளை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தத்தால் ஏற்பட்ட அழிவிலிருந்து மீண்டெழுவதற்கு அரசாங்கம் என்ற அடிப்படையில் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்படும். அரசு அதிகாரிகள் நெருக்கடி நிலைமைகளை விளங்கி அர்ப்பணிப்புடன் செயற்படுவது வரவேற்கத்தக்கது. அரசு அதிகாரிகள் மீதும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். எதிர்க்கட்சியின் தலைவர்கள் அனர்த்த நிலைமையின் போது கண்டிக்கு சென்று அரசு அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார்கள். இவ்வாறானவர்களின் செயற்பாடுகளை அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளக்கூடாது. வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகள் மற்றும் கடமைகளை சிறந்த முறையில் செயற்படுத்த வேண்டும் என்று அரசு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மைய நாட்களாக வடக்கு மாகாணம், மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு கடற்பரப்புகளில் இந்தியாவின் பாண்டிச்சேரி பகுதிகளில் இருந்து வரும் இழுவைமடி படகுகளினால் வடமாகாண மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்படும் செயற்பாடு வடக்கு கடற்பரப்பில் அதிகரித்து வருகின்றது. இந்தியன் இழுவைமடி படகுகளின் வரத்தை கட்டுப்படுத்தும் முயற்சி மேற்கொண்டதாக தெரியவில்லை. இந்திய இழுவைமடி படகுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்திய துணை தூதுவர் சாய் முரளியிடம் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தினரால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மகஜர் நேற்று மாலை 3:30 மணிக்கு இந்திய தூதரகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வீடுகளை துப்புரவு செய்வதற்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க அரசாங்கம் ஆரம்பித்துள்ள திட்டத்தின்படி பாதிக்கப்பட்டுள்ள தமக்கு நிவாரணம் வழங்க கிராம சேவகர் மறுப்பதாக தெரிவித்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட புதிய வீடமைப்பு திட்டம் கல்லுண்டாயில் வசிக்கும் ஜோகநாதன் ராயித்தாகிய எனக்கு தந்தை இல்லை. தாயின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் வளர்ந்து வருகின்றேன். எனது வயது 16.
எனது தாயார் குடும்ப சுமை காரணமாக தற்காலிகமாக கொழும்புக்கு வேலைக்கு சென்று 3 மாத காலமாகின்றது. ஆகையினால் எனது பாதுகாப்பு கருதி என்னை குருநகரில் வசிக்கும் பெரிய தாயாருடன் விட்டு சென்றுள்ளார். அம்மம்மாவும் எங்களோடு இருப்பதனால் அவருடைய அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யும் கட்டாயத்தில் எனது தாயார் உள்ளார். எனது வீடு கல்லுண்டாயில் இருப்பதனால் நான் அங்கு ஒவ்வொரு ஞாயிறும் சென்று வருவதோடு அங்கு மத ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடப்பதுண்டு. ஆனால் 2 வாரமாக நான் அங்கு செல்லவில்லை. வெள்ளம் வந்ததனால் வீட்டின் மின் இணைப்புகளில் தண்ணீர் சென்றுள்ளது. எனவே உறவினர் சென்று பார்வையிட்டு வந்து கூறினார். அரசாங்கம் வழங்கும் வெள்ள அனர்த்த நிதியினை எனது தாயார் கிராம சேவையாளரிடம் தரும்படி பதிவினை மேற்கொள்ளும்படி கேட்டுள்ளார். அவர் அதனை தர மறுத்துவிட்டார். குறித்த விடயம் தொடர்பில் மேலதிகாரிகளிடம் எனது தாயார் கதைத்து சாதகமான முடிவுகள் கிடைக்காத காரணத்தினால் அரசு அதிகாரிகளிடமிருந்து எங்களுக்கு உரிய நீதியை பெற்றுத் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண எல்லையில் அதிகரித்திருக்கும் சிங்கள குடியேற்றங்கள் மற்றும் நில அபகரிப்புகளால் தமிழ் மக்கள் எல்லை கிராமங்களில் இருந்து வெளியேறி வருவதாக கூறியுள்ள ரவிகரன் எம்பி, மக்கள் வெளியேறியதால் வவுனியா வடக்கில் 23 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றிருந்தது. இதன்போது ரவிகரன் எம்பி மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், வடக்கில் அதிகளவான பாடசாலைகள் மூடப்பட்ட வலயமாக வவுனியா வடக்கு கல்வி வலயம் உள்ளது. பெரும்பான்மை இனத்தவர்களின் அத்துமீறிய குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்படுவதனால் எமது மக்கள் வெளியேறுகின்றனர். அத்தோடு பாடசாலைகளில் வள பற்றாக்குறைகளும் காணப்படுகின்றன. இந்த காரணங்களாலேயே பாடசாலைகள் அதிகளவில் மூடப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மானா பேட்ரிக் ரஞ்சன் பதிலளிக்கையில், வளப்பற்றாக்குறை காரணமாக பாடசாலைகள் மூடப்படவில்லை. மாணவர்கள் இல்லாமையினாலேயே பாடசாலைகளை மூடியுள்ளோம். வவுனியா வடக்கில் 23 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. இந்த விடயத்தில் ஆளுநரும் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கவும் கவனம் செலுத்த வேண்டும். சிங்கள குடியேற்றங்கள் நில அபகரிப்புகளால் தமிழ் மக்கள் தங்கள் பூர்வீக வாழ்விடங்களிலிருந்து வெளியேறும் நிலையை அரசாங்கம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பகுடிவதை புரிந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைதான யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கைகள் மற்றும் வணிகப்பீட மாணவர்கள் 19 பேரின் விளக்கமறியல் காலம் நாளை வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்திற்குள் வெளியே உள்ள வீடொன்றுக்கு கனிஷ்ட மாணவர்களை அழைத்து சென்று தாக்குதல் நடத்தி பகுடிவதையில் ஈடுபட்டதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் 19 சிரேஷ்ட மாணவர்களை கடந்த மாதம் 29ஆம் தேதி கோப்பாய் காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று மீண்டும் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். விசாரணைகளை முன்னெடுத்த மேலதிக நீதவான் சந்தேக நபர்கள் 19 பேரையும் நாளை காலை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். நித்வா பேரிடரினால் பாதிக்கப்பட்ட நாட்டை கட்டியெழுப்புவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி நிதியத்திற்கு சுமார் 1893 மில்லியன் ரூபாய் நன்கொடை கிடைத்துள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் டாக்டர் கர்சன சூரிய பெரும தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட வணிகங்கள் மற்றும் சொத்து உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்குவதற்காக அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களின் தலைவர்களும் கலந்து கொண்ட கூட்டத்தை இலங்கை காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் சமீபத்தில் கூட்டியுள்ளது. சூறாவளியினால் ஏற்பட்ட சேதமடைந்த வணிகங்கள், சொத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகளுக்கு உடனடி இழப்பீடு வழங்கும் செயல்முறையை அனைத்து காப்பீடு நிறுவனங்களும் ஏற்கனவே தொடங்கியிருக்கின்றன. இந்த திட்டத்தின் கீழ் சிறிய சொத்து சேதங்களுக்கான இழப்பீட்டு தொகைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. தேவையான தகவல்களை சேகரித்து சரிபார்த்த பிறகு விரிவான சொத்து சேதத்திற்கான இழப்பீடு வழங்கப்படும் என்றும் சாத்தியமான இடங்களில் கட்டணத்தின் ஒரு பகுதி உடனடியாக விடுவிக்கப்படும் என்றும் காப்பீட்டு நிறுவன பிரதிநிதிகள் மேலும் தெரிவித்தனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள கடற்படையின் பயன்பாட்டில் உள்ள காணிகள் சீரான நடைமுறைகளில் விடுவிக்கப்படும் என வடபிராந்திய கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் லியன கமகே தெரிவித்துள்ளார். தேவையான காணிகள் முறையாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என வடபிராந்திய கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் லியன கமகே குறிப்பிட்டுள்ளார். வடபிராந்திய கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் வி லியன கமகே தலைமையில் நேற்றைய தினம் புதன்கிழமை காங்கேசன்துறை கடற்படை அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி, கடல்வழியால் மேற்கொள்ளப்படும் கடத்தல், காணி விடுவிப்பு, வடதாரகை கப்பல் திருத்தம், எழுதாரகை கப்பலை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல், கடற்கரை தூய்மைப்படுத்தல், திண்மக்கழிவு பொறிமுறை, கடற்கரை வீதி புனரமைப்பு,
உள்ளிட்ட மிக முக்கியமான விடயங்கள் ஆராயப்பட்டு ஆக்கப்பூர்வமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. மேலும் கடற்படையின் பயன்பாட்டில் உள்ள காணிகள் சீரான நடைமுறைகளில் விடுவிக்கப்படும் எனவும் தேவையான காணிகள் முறையாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என வடபிராந்திய கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் லியன கமகே மாவட்ட செயலாளரிடம் தெரிவித்துள்ளார். இக்கலந்துரையாடலில் யாழ்ப்பாண செயலர் மருதலிங்கம் பிரதீபன், மேலதிக செயலர்களான கே சிவகரன் மற்றும் ப ஜெயகரன், உதவி மாவட்ட செயலாளர் உனா தர்ஷினி, பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆவண்ணா கேதீஸ்வரன், வடமாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதம பொறியியலாளர் திரு குருஸ், பிரதேச செயலாளர்கள், கடற்படை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.